என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சியல் ஃப்ராக்ஷனுடைய சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், டிகிரி வந்து செக் பண்ணணும். நியூமரேட்டரோட டிகிரி செக் பண்ணணும், டினாமினேட்டரோட டிகிரி வந்து செக் பண்ணணும். எப்பயுமே டினாமினேட்டர் டிகிரி வந்து ஜாஸ்தி இருக்கணும். டினாமினேட்டர் டிகிரி வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நம்ம டைரெக்டாக ப்ராப்ளத்தை வந்து அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம டிகிரி செக் பண்ணலாம். டிகிரிங்கிறது என்ன, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள் 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து 2. டினாமினேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப்னு இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து என்ன, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ டினாமினேட்டருடைய ஹையஸ்ட் பவர் என்னென்னா எக்ஸ் கியூப்னு வரதுனால டினாமினேட்டருடைய ஹையஸ்ட் பவர் என்ன 3. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி வந்து என்ன 3. அப்போ இதில் நியூமரேட்டரோட டிகிரி வந்து என்ன 2, டினாமினேட்டர் டிகிரி வந்து என்ன 3. டினாமினேட்டர் டிகிரி தான் ஜாஸ்தி இருக்குது. அப்போ வந்து இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து என்ன அப்ரோச் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2x² மைனஸ் 5x மைனஸ் 7 டிவைடட் பை x மைனஸ் 2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஃப்ராக்ஷனாக வந்து தனித்தனி ஃப்ராக்ஷனாக வந்து பிரித்து எழுதணும், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினை எடுத்து எழுதலாங்க பாருங்கள். நியூமரேட்டர் பாருங்கள், 2x² மைனஸ் 5x மைனஸ் 7 ரஃப் ஒர்க்காக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப்ங்கிறது என்ன, 3 தடவை இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இந்த மாதிரி 3 தடவை வந்து இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? இப்போ நம்ம பிரிக்கும் போது பாருங்கள், இந்த 3 விட்டுருங்க. 3 இல்லாமல் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது என்ன, லீனியர் ஃபேக்டர், புரியுதுங்களா? எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது என்ன, லீனியர் ஃபேக்டர். இந்த 3 இல்லாமல் கியூப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த கியூபோட சேர்த்து பாருங்கள். இப்போ லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ லீனியர் ஃபேக்டர் த ஹோல் ஸ்கொயர், லீனியர் ஃபேக்டர் த ஹோல் கியூப். அதாவது நீங்கள் பாருங்கள், ஈஸியான ஹிண்ட் வந்து இந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு வெளியே வந்து ஸ்கொயரோ, அடுத்து கியூபோ, இந்த மாதிரி 4 இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே லீனியர் இருந்ததுன்னா பாருங்கள், லீனியர் ஃபேக்டர் த ஹோல் ஸ்கொயர், லீனியர் ஃபேக்டர் த ஹோல் கியூப், லீனியர் ஃபேக்டர் த ஹோல் பவர் 4 இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் மைனஸ் 2 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்குங்க பாருங்கள். இது லீனியர் ஃபேக்டர், இதுவும் லீனியர் ஃபேக்டர், இது லீனியர் ஃபேக்டர். ஆனால் ரிப்பீட்டட் ஆயிருக்கு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ரிப்பீட் ஆயிருக்குங்களா? இப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம், இது வந்து டைப் 2. லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குங்கிறது டைப் 2, புரியுதுங்களா? இப்போ எப்படி பிரிக்கலாம், ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அதனுடைய பவர் வந்து 1, கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான், ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 பவரில் வந்து 2 கொடுக்கணும், புரியுதுங்களா? அடுத்து ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 பவரில் வந்து 3 கொடுக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 கியூப் இருக்குங்களா? அப்போ கியூப் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இதே பவரில் வந்து 4 இருந்ததுன்னா இங்கே டி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இந்த பவரில் வந்து 4 கொடுக்கணும், புரியுதுங்களா? இங்கே 3 இருக்கிறனால அதை ஏறு வரிசையில் எழுதணும். பவரில் வந்து 1 2 3 இந்த மாதிரி எழுதணும், புரியுதுங்களா? இதுதான் லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்கிறது. நம்ம இப்படி தான் வந்து நம்ம பிரிக்கணும். இது நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 2 சேர்த்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு என்ன நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம், இதை நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ்ங்கிறது என்ன, இந்த கொஸ்டினை தூக்கி அப்படி இருந்து பார்க்கலாம். 2x² மைனஸ் 5x மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, இங்கே டிவைடட் பை கொடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸில் நம்ம டினாமினேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம், எல்ஹெச்எஸில் என்ன டினாமினேட்டர் கீழே இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுவோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இந்த 3 தடவை எழுதிக்கிறேன், புரியுதுங்களா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ வந்து ஏ கியூப், புரியுதுங்களா? அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இது இந்த மாதிரி எழுதும்போது எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அப்படி எழுதிக்கிறேன். நீங்கள் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம நியூமரேட்டர் எப்படி செக் பண்ணுவோம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குங்களா? அப்போ ஏ அப்படி எழுதிடலாம். இந்த ஏ கீழே டினாமினேட்டர் இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 மறைச்சிக்குங்க. டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது என்ன, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 2 எவ்வளோ தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது, புரியுதுங்களா? ஹோல் ஸ்கொயர். நீங்கள் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதினாலும் கரெக்டு தான். ப்ளஸ் அடுத்து பாருங்கள், பி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை வந்து நம்ம மறைச்சிக்கணும். ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர், புரியுதுங்களா? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை எக்ஸ் மைனஸ் 2 மறைச்சிக்கணும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்.
அடுத்து ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் கியூப். அப்போ 3 தடவை எக்ஸ் மைனஸ் டூவை மறைச்சிக்கணும். அப்போ அது ஃபுல்லாக மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? எதுவுமே வராது. அவ்வளோதான். புரியுதுங்களா? இவ்வளோதான். இப்போ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் கியூபும் இது வந்து கேன்சல் பண்ணிடுறோம். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2x square minus 5x minus 7 equal to a into x minus 2 the whole square plus b into x minus 2 plus c. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம வச்சுக்கலாம். அது செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தனித்தனி ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 3வது ஸ்டெப்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டரை 0 பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? +2. -2க்கு ஆப்போசிட் சைன் +2. இப்போ +2ன்னு எக்ஸ் இருக்க இடத்துல +2ன்னு கொடுத்தோம்னா 2 - 2 என்ன ஆகிடும்? 0வாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? +2ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். எந்த ஈக்குவேஷனில் கொடுக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நம்ம ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாங்களா? பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் டிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருந்தாலும் அதை டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிக் பண்ண இடத்துக்கு எல்லாமே நான் என்ன கொடுக்க போகிறேன்? 2 கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 2. இந்த எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் -5. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 -7 ஈக்குவல் டு ஏ. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 2 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 - 2 ப்ளஸ் சி. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போது நம்ம கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது பாருங்கள், எல்ஹெச்எஸில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்னா கால்குலேட்டரில் எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே வந்து டைப் பண்ணுற பாருங்கள். 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், 2 ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து என்ன? ஸ்கொயர் பட்டன் அமுத்துங்க. -5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -7 அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்திட்டேன். ஆன்சர் என்ன வருது பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து -9 வருது. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 2 - 2 த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் கால்குலேட்டர் அப்படி அடிச்சு பாருங்கள். 2 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அடிச்சுன்னு ஆன்சர் வருது 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்? 0. புரியுதுங்களா? அதே மாதிரி 2 - 2 கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். 2 - 2னா 0. மீதி நம்மளுக்கு இருக்கிறதுனா சி. அப்போ சீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். சியோட வேல்யூ என்ன? -9. புரியுதுங்களா? -9 ஈக்குவல் டு சினாலுக்கு ரைட்டு தான். இல்லை சி ஈக்குவல் டு -9 எல்லாமே ஒன்று தான். கரெக்டு தான் சாமி. புரியுதுங்களா? அப்போ சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்து இந்த ஃபேக்டர் நம்ம 0 பண்ணிட்டோம். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தனால 2 - 2 வந்து 0 ஆகிடுச்சு. அவ்வளோதான். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏபிசிங்கிற 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது? எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம், 2 - 2 வந்து 0 ஆகிடுச்சு. வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ எல்லா ஆப்ஷனும் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதாவது ஏபிசி 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், மீதி 2 வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிற சமயத்தில் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா ஒரு இது கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களாம்மா? இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தனால 2 - 2 வந்து 0 ஆகிடுச்சு. அதை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சி வேல்யூ. எனக்கு ஏ வேல்யூ, பி வேல்யூ, இன்னும் திருப்பி 2 வேல்யூ வேணும். அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு எங்கே கொடுக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். எங்கெல்லாம் டிக் பண்ணிக்குமோ அங்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறோம்? 0 கொடுக்க போகிறோம். அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் -5 × 0 -7 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 0 - 2 ப்ளஸ் சின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ எடுத்துகிட்டு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் -5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -7 அமுத்தி ஈக்குவல் டு அமுத்தினி ஆன்சர் என்ன வருது பாருங்கள். இதனுடைய ஆன்சர் வந்து -7 ஈக்குவல் டு. இப்போது கால்குலேட்டரில் இந்த ஏ வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தினி ஆன்சர் வருது 4. புரியுதுங்களா? அடுத்து இந்த ப்ளஸ் பி அப்படி எழுதிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு அமுத்தினி என்ன வருது? -2. அவ்வளோதான். ப்ளஸ் சி. இப்போ இது என்ன பண்ணலாம்? 4a - 2b ப்ளஸ் சின்னு வருதுங்களா? எப்படி? 4a - 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -7. இதை பாக்ஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் வந்துடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த சி இருக்குங்களா? நான் இதைத்தான் வந்து 4 × a 4a -2 × b -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -7 இதை தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு
இதை தான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். உங்களுக்கு இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அடிச்சு விட்ருங்க. இங்கே பாருங்கள் -7 = 4 × A 4A -2 × B வந்து -2B ப்ளஸ் சி. இது இப்படியே கூட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும் பாருங்கள். சீனுடைய மதிப்பு நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த சிக்கு பதில் டிக் பண்ணிக்கோங்க. இந்த சீனுடைய மதிப்பு இங்கே கொடுக்கலாங்களா? கொடுக்கும்போது என்ன ஆகும், -7 = 4A - 2B. சிக்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், -9. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த -9 நான் இங்கே கொண்டு வர போகிறேன். இங்கே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 4A - 2B = இங்கே -7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த -7 அப்படியே இருக்கும். இந்த -9 இங்கே வரும்போது என்ன ஆகிடும், +9 மாறிடும். -9 இங்கே வரும்போது என்ன ஆகிடும், +9 மாறிடும். அப்போ என்ன ஆகும், 4A - 2B = -7 + 9 கால்குலேட் அடிங்க. ஆன்சர் என்ன வரும், 2 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிற மீனிங் புரியுதாமா? இதை சால்வ் பண்ணால் -7 வருது. இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி வருது. 4 × A 4A -2 × B -2B + C எழுதிச்சு. இந்த சீனுடைய மதிப்பு தெரியும். சிக்கு போல் -9 கொடுத்துருக்கோம். அந்த -9 வந்து இங்கே போகும்போது +9 மாறும். இந்த 4A - 2B வந்து இங்கே தான் இருக்குது. -7 + 9 வந்து என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன 2 வரும். புரியுதுங்களா? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். பண்ணும்போது நமக்கு மீனிங் வந்து மாறாது. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக தான் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இது ஒரு ஈக்குவேஷனாக வந்திருக்கு. இன்னும் நம்ம நமக்கு A வேல்யூ B வேல்யூ வேணும், நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம். 2 - 2 வந்து 0. இது யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து A வேல்யூ B வேல்யூ வேணுங்கிறதுக்காக எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு தடவை வேணுங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுங்க. எக்ஸுக்கு பதில் என்னமா கொடுக்கலாம், 1. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே தான் டிக் பண்ணியிருக்கோம். 2 × 1² -5 × 1 -7 எழுதிடலாங்களா? 2 × 1² -5 × 1 -7 = செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறோம். A எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - 2² எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்துருக்கேன். ப்ளஸ் B கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - 2 ப்ளஸ் B × 1 - 2 ப்ளஸ் Cன்னு வருங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இதை கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம், 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் -5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -7 ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள், -10. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு -10 வருது. A அப்படியே வச்சுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 - 2² அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது 1. அடுத்து ப்ளஸ் B அப்படியே வச்சுக்கலாம். 1 - 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 - 2 அடிங்க. ஆன்சர் வருது பாருங்கள், -1 ப்ளஸ் C. இப்போ -10 அப்படி வச்சுங்க. A × 1 வந்து என்ன ஆகுது, A. B × -1 வந்து -B ப்ளஸ் C. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன, சீனுடைய மதிப்பு தான் தெரியும். கரெக்டுங்களா? அப்போ -10 அப்படியே வச்சுங்க. A - B, இந்த சிக்கு பதில் என்ன தெரியும் பாருங்கள், -9. சிக்கு பதிலாக அந்த -9, சிக்கு பதிலாக அந்த -9 கொடுக்குறேன். இந்த -9 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், +9 மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ -10 + 9 = A - B. சைன் வந்து மாறுங்க. -9 இங்கே போகும்போது +9 மாறும். இப்போ -10 + 9 கால்குலேட் அடிச்சிங்கன்னா என்ன வரும், -1 வரும். -1 = A - B. இதை நான் திருப்பி எழுதிக்கிறேன். A - B = -1ன்னு எழுதிக்கிறேன். புரியுதாமா? A - B = -1. இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்மளோட எய்ம் என்ன, A வேல்யூ B வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, சால்விங் ஈக்குவேஷன் நம்பர் 3 and 4, ஈக்குவேஷன் நம்பர், அதாவது தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிது பாருங்கள், மூணாவது ஈக்குவேஷன் 4A - 2B = 2ன்னு கிடச்சிதுங்களா? அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 4A - 2B = 2ன்னு கிடச்சிதுங்களா? அதை எடுத்து எழுதிடலாம். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, A - B = -1 வந்தது. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறேன் பாருங்கள். மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3. இதை மோடுங்கிற பட்டன் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் கீழே என்ன நம்பருக்கு பாருங்கள், 1 நம்பர், அதை அமுத்திடுங்க. அன்னோன்னு கேட்குது, அன்னோனுங்கிறது 2 3ன்னு கேட்குது. அன்னோனுங்கிறது தெரியாத வேல்யூ.
இங்கே எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஏ வேல்யூ தெரியாது, பி வேல்யூ தெரியாது. அப்போ அன்னோன் வந்து என்ன, 2 அன்னோன். அப்போ வந்து 2ஆம் நம்பர் அமைத்திங்க. இப்போ A1க்கு அமைக்கும். இது வந்து A1 B1 C1ங்கிறது இதனோடது ஃபஸ்ட், அதாவது தேர்ட் ஈக்குவேஷனோடது. A2 B2 C2ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷனோடது. A1ங்கன்னா இந்த ஏக்கு உண்டான கோஎஃபிஷியன்ட் என்ன, 4. அதை அமைத்திருங்க. ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே ஈக்குவல் டு கொடுங்க. B1ங்கிறது என்ன, இந்த பிக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், -2 அமைத்திருங்க. C1 1ங்கிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் குறிக்கும், 2ங்கிறது எல்லாமே செகண்ட் ஈக்குவேஷன் குறிக்கும். C1ங்கிறது கான்ஸ்டன்ட் 1ங்கிறது 2 அமுத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. இப்போ A2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்கும், என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து 1 அமுத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. B2ங்கிறது இந்த பிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், -1. இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குனால இங்கே -1. அப்போ வந்து -1 அமுத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. C2ங்கிறதுக்கு பாருங்கள், கான்ஸ்டன்ட் வந்து -1 வந்து ஈக்குவல் அமைத்திருங்க. இப்போ எக்ஸினுடைய வேல்யூ, அதாவது என்னென்னா நமக்கு ஏனுடைய மதிப்பு வேணும், அப்புறம் என்ன வேணும், பியினுடைய மதிப்பு வேணும். இப்போ இப்படி எழுதி வச்சுங்க. எக்ஸினுடைய ஆன்சர் தான் ஏ. அடுத்து ஈக்குவல் அமைத்திங்கன்னா ஒய்யினோட ஆன்சர் தான் பி. அப்போ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3ன்னு வருது. அந்த எக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கணும், ஒய்யை வந்து பின்னு எடுத்துக்கணும். அப்போ A = 2 B = 3ன்னு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இதுதான் வந்து என்னென்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? என்ன மோடை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1 அமுத்தணும், அண்ணன் வந்து 2 அமுத்திட்டு இந்த வேல்யூவில் என்டர் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் கால்குலேட்டர் வந்து என்னென்னா நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு மோடு, நல்லா கவனிச்சுங்க, ஷிஃப்ட் அமுத்தி மோடு அமுத்திட்டு இந்த 3ங்கிற பட்டன் அமுத்திட்டு ஈக்குவல் அமுத்தணும். எப்படி, ஷிஃப்ட்டு மோடு 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தினா அதுக்கடுத்து இந்த ஏசிங்கிற பட்டன் அமுத்தினா இந்த ரீசெட் பழையபடிக்கு ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏ வேல்யூ பி வேல்யூவில் எந்த ஈக்குவேஷன் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏக்கு பதில் இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 4 × 2 வந்து 8 ஆகிடும். இங்கே பாருங்கள் 2 × 3, பிக்கு பதில் 2 × 3 கொடுக்கும்போது 6. அப்போ 8 - 6 வந்து 2 = 2. கரெக்ட் தான். புரியுதுங்களா? எந்த ஈக்குவேஷனாலும் நீங்கள் கொடுத்து பார்த்துக்குங்க, ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, அப்படி எடுத்துறதுங்க பார்க்கலாம். 2x² - 5x - 7 divided by x - 2 the whole cube. x - 2 the whole cube equal to a மதிப்பு என்ன, 2. a க்கு பதிலா 2னால 2 divided by x - 2. 2 divided by x - 2. b க்கு பதிலா 3 divided by x - 2 the whole square. இப்போ c க்கு பதிலா நமக்கு ஆன்சர் வந்தது -9. அப்போ இங்கே வரும் -9 divided by x - 2 the whole cube. இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ ஏபிசியுடைய வேல்யூவெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ சிங்கிள் ஃப்ராக்ஷனாக இருந்ததை நம்ம பார்சல் ஃப்ராக்ஷனாக வந்து பிரிச்சுட்டோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.